வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கலாம், நல்லா இருப்பேன் நம்புகிறேன், நல்லா இருக்கணும். தினம் தினம் ஜோதிட தகவல் வந்து நிறையா நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக நம்ம ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அது ஓரளவு நம்ம போயிருக்குன்னு வைங்களேன், ஒரு வீடியோஸ் வந்து ஓரளவு போயிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுகவோட நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது யார் யார் ஜாதகத்தை நம்ம கணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி இவங்க 3 பேர் ஜாதகத்தை நம்ம கணிச்சு டீட்டெயிலாக இதுக்கு பின்னாடி இனிமேல் என்ன நடக்க போகுது, இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி அவங்க கட்சிக்குள்ளே என்னென்ன வேறுபாடுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக டீட்டெயிலாக பேசுவோம். அப்போ இப்போ அவர் ஸ்டாலின் ஐயா ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா, சனி தசை சந்திரபுத்தியில் அவர் வந்து 2021 ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த உடனே அவர் வந்து பதவிக்கு வர்றாருங்க. அவர் வந்து 10ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து பௌர்ணமியில் பிறந்திருக்காரு. சூரியன் வந்து சந்திரனை பார்க்குது, சந்திரன் சூரியனை பார்க்குது. அழகான அந்த டைம் சனி தசை, சனி வந்து உச்சம், மக்கள் செல்வாக்கு வரணும். அப்போ அது 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கு, உச்சம் பெற்று உட்காந்துருக்கு. அப்போ அந்த காலகட்டம் வந்த டைம்னால அவர் வந்து 100% வந்து ஆட்சிக்கு வந்தார். அந்த பார்வை மூலம் இருந்தார். அதாவது வந்து 9ஆம் தேதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது தர்ம கதிபாதிபதி யோகம் அப்படிங்கிற அமைப்பில் அவர் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு வந்தார். கரெக்டான பர்டிகுலர் டைங்க எல்லார் ஜாதகத்துலேயும் அந்த டைம் படி தான் வந்து 100% பலன் நடக்கும். அது வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதெல்லாம் பேச்சே கிடையவே கிடையாது. எல்லாருமே ஜோதிடத்துக்குள்ளே அடக்கம் தான். நீங்கள் எப்படி முற்போக்கு சிந்தனையாளராக இருந்தாலும் சரி, அந்த முற்போக்கு சிந்தனையாளர் அப்படிங்கிறதுக்கும் வந்து ஜோதிடத்துக்குள்ளே தான் அடக்கமாக இருக்கும். நீங்கள் அவங்களோட கிரகத்தை கணிச்சிங்க அப்படின்னா அதுதான் இருக்கும். சரியா? அப்போ அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசையில் சந்திரபுத்தியில் முதலமைச்சர் ஆகிறாரு. 9ஆம் தேதி 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி சந்திரனை பார்க்குது. அதேமாதிரி சந்திரன் 10ஆம் அதிபதி பார்க்குது. 100% ஆனாருங்க. இப்போ நடக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு புத்தி போயிட்டுருக்கு. குரு யார் அப்படின்னா 2, 5 அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனோட சேர்ந்துங்க. ஹெல்த்தில் தான் பாதிப்பு வரும். சடனாக மாரடைப்பு வந்து இறக்கிறதுக்கு சூழ்நிலை மாதிரி கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்யும். இல்லை அப்படின்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணுற வேலையை செய்யும். இது மாதிரி ஒரு காலகட்டம் ஒரு 3 வருஷத்துக்கு நடக்க போகுது. அதே மாதிரி எதிரிகள் வந்து அதிகமாக உருவாக போகிறாங்க. ஒரு பேச்சினாலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, ஒரு எதிரிகள் வந்து அதிகமாக உருவாக போகிறாங்க. ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இன்னும் ஒரு ட்ரைலர் கூட வரலன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் நடக்கும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பெரிய லெவலில் பிரச்சனை கொடுக்கும். 2028 8ஆம் மாதத்துக்குள்ளே இவரோட ஹெல்த்தில் ரொம்ப ஒரு பாதிப்பு வரும். அதுக்கிடையில் ஒரு சில குழப்பங்கள்லாம் அவங்களோட டிஎம்கே லைனில் நிறைய குழப்பங்கள் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு அதிலேயே கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்படுற வாய்ப்புலாம் கண்டிப்பாக வந்து நடக்கும். 100% நடக்கும். எழுதி வச்சுக்கணும், வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 100% நடக்கும். அதுக்கடுத்து உதயநிதி ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கும் சனி தசை தான் போயிட்டுருக்கு. அவர் சனி தசையில் புதன் புத்தியில் தான் வந்து எம்எல்ஏவே ஆகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சனி தசையில் புதன் புத்தியில் தான் எம்எல்ஏ ஆகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்காரு. குரு வந்து புதனும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. சனி தசை புதன் புத்தியில் நடக்குது. புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். சரியா? அப்போ அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து 11ஆம் இடங்கிறது ஒரு அபிலாசைகள் என்ன நினச்சிங்கன்னா நிறைவேறுங்கிறது. அந்த ஒரு அதாவது ஒரு கனவு மாதிரிக்கே தான் அவரோட எம்எல்ஏ பதவி வந்து அவர் நினைச்சே பார்த்துருக்க மாட்டாருங்கிற மாதிரி தான் அந்த ஒரு எம்எல்ஏ பதவி வந்து 100% கிடைச்சிருக்கும். அவங்க அப்பா கூப்பிட்டு அந்த எம்எல்ஏக்கு நில்லுப்பா, நீ இது பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த காலகட்டம் அவரோட அந்த புதன் புத்தியில் அந்த ஒரு ட்ராவல் போயிட்டு இருந்துச்சு. சரியா? இவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஒரு கட்சியை கட்டமைப்பே ஒரு ஆள்றதுக்கும் சரி, அதிகாரத்துக்கு வர்றதும் சரி 100% வாய்ப்பே இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் வாங்கி இருந்தாலும் ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் போய் 6ஆம் இடத்துல நீச்சம் பெற்று உட்காந்துருச்சு. அவர்னால அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிரியெல்லாம் வெற்றி கொண்டு தன் ஆட்சியை வந்து நிலைநாட்ட அவர்னால் முடியவே முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு பலம் இழந்த ஜாதகம் தான் தாண்டி பலமான ஜாதகம்னு சொல்ல முடியாது. சரியா? அதே மாதிரி அவருக்கு 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கு. அவர் பேச்சினாலே இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாரு. அதாவது வந்து முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், வேற ஒரு கட்சி பாரத பிரதமராக இருக்கட்டும், இது மாதிரிலாம் ஒரு சில விஷயத்தை இழிவுபடுத்தி பேசுகிறாரு. இது எல்லாமே இந்த கர்ம ஆராய்ச்சியில் நான் பார்க்கும்போது 100% தான் அவருக்கு நடக்கும். இவர் என்னென்னலாம் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சனி தசை போயிட்டுருக்குங்க. இந்த சனி தசையில் இனி இந்த எண்டு போக அப்பாவுக்கு அப்புறம் 100% இதோட வாய்ப்பு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை அவர் சந்திப்பார். மிகப்பெரிய பொருளாதாரத்துலையும் சரி, மிகப்பெரிய நெருக்கடியையும் சரி சந்திப்பார். திணற முடியாத சூழ்நிலை. இவர் எப்படி இப்படிலாம் சொன்னாரோ அதே மாதிரி இவர் ஏகப்பட்ட பேர் காலில் விழுவுற சூழ்நிலையை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காக. அதே மாதிரிக்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வந்து அப்பா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை கொடுக்கும். சனி தசை சந்திரபுத்தியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிங்கிறது லக்னாதிபதி ப்ளஸ் 12ஆம் அதிபதி, சந்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று ரிஷபராசியில் பிறந்திருக்காரு. அப்போ அந்த 6ஆம் இடத்து வேலையை அழகாக செஞ்சு கொடுத்துரும். சரியா? 4ஆம் இடத்து வேலையை அழகாக செஞ்சு கொடுத்துரும். அவர் சுக்கிரன் போய் 9ஆம் இடத்து பாக்கியத்தை நீங்கள் என்ன தான் பாக்கியத்தை அனுபவிக்கணும் வந்தாலும் எதிரி மூலியம் மிகப்பெரிய ஒரு தடயங்களை கண்டிப்பாக வந்து நடத்துகிற வேலையை கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுக்கும். அடுத்து கனிமொழி அம்மா ஜாதகம். அப்போ கனிமொழி அம்மா ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ புதன் தசை குரு புத்தி. சரியா? குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ புதன் தசை குரு புத்தியில் 100 குருங்கிறது அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து மீன லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ குரு தசை அது புதன் தசை குரு புத்தியில் 100% வந்து 2G வழக்கில் ஊழல் பிரச்சனையாகி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2011 ஜெயிலுக்கு போகிறாங்க.
அப்போ குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது. குரு தசையில் புதன் புத்தியாக இருந்தாலும் புதன் தசையில் குரு புத்தியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பாதகத்தை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகும். அது எவரோட ஜாதகம் ஒரு குழப்பமான சூழ்நிலை கொடுக்கும். அதே மாதிரிக்கே இல்லைனா வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கும், இல்லை வேற ஒரு ஆணோட தொடர்பில் இருக்குன்னு சொல்லி இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் கனிமொழி ராஜா அவங்க 2 பேருமே உள்ளே போயிருந்தாங்க. அப்போ ஒரு ரூமர்ஸ்லாம் அனுப்பிச்சு இவங்களுக்கு தான் அப்படி ஜாயிண்ட்லாம் ஒரு நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ குருதசை புதன் புத்தி நடந்தாலும் சரி, புதன் தசை குரு புத்தி நடந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு தனிமனித ஜாதகத்திலையும் கண்டிப்பாக வந்து யாரோட ஒரு பெண்ணுன்னா ஆண் பெண்ணோட வந்து கம்பாரிசன் பண்ணி ஒரு பிரச்சனை சந்திக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 6ஆம் இடத்துல குரு இல்லை அப்படின்னா அந்த வழக்கில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரியே அவங்க வெளியில் வந்தது பார்த்தீங்கன்னா அது ராகு புத்தியில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க. சரியா? அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து சுபத்துவமாகி அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ நடப்பு தசை பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசையில் சந்திரபுத்தி போயிட்டு இருக்கு. இந்த சுக்கிர தசையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அடுத்து சந்திரபுத்தி செவ்வாய் புத்தியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட அண்ணன் இறப்புக்கு அப்புறம் இவங்க வந்து வேகம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. வேகம் எடுத்து ஒரு சூழ்ச்சி பண்ணி, அதாவது வந்து எப்படி நம்ம வந்து டூஜியில் போயிட்டு நிரபராதி அப்படின்னு வெளியில் வந்தாங்களோ சரியா, அதே மாதிரிக்க ஒரு சூழ்ச்சி ரீதியாக 100% சுக்கிரதசை ராகு புத்தியில் 100% இவங்க வந்து அதுக்குள்ளே ஃபைட் பண்ண வருவாங்க. பயங்கர ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதாவது வந்து இந்த போராட்டத்தெல்லாம் நடக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் உதயநிதி தாங்குவாராங்கிறத எனக்கு நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை சந்திக்க மாதிரி இருக்கும். அட்டகாலெல்லாம் விழுகிற சூழ்நிலை அவருக்கு வரும். இதெல்லாம் பண்ணி அந்த கட்சியை வந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அதாவது வந்து மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் சந்தித்து இனிமே இருக்க காலகட்டம் இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா கலைஞர் யானை அப்படின்னா ஸ்டாலின் பூனை, உதயநிதி எலி. இதுதான் இதோட ஜாதகத்தில் இப்படி தான் வந்து ஒரு கர்மாங்கிறது இப்படி தான் வரும். சரியா? அடுத்த வருட ஜெனரேஷன்லாம் அவங்களாம் ஆளே கிடையாது. 100% எவ்வளோ பெரிய சொத்து சாம்ராஜ்யத்தில் இருந்தாலும் 100% இழப்பை 100% சந்திப்பாங்க. இது தனிமனித ஜாதகம். தெளிவாக வந்து ஜோதிடம் தெரிஞ்சு, அதாவது வந்து சும்மா அந்த இதே மாதிரியே நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இந்த சனி வந்து 8ஆம் இடத்துக்கு இப்போ இந்த கோச்சார சனியை பற்றிலாம் பேசுகிறாங்க. சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது ஸ்டாலின் ஐயா அப்படின்னா அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அந்த இடத்துல மீனத்தில் இருக்கார். அப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன நடக்கும்? யுத்தமே நடக்கும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்துட்டாவே மிகப்பெரிய யுத்தத்தை சந்திக்கிற சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். கோச்சார கிரகம் சனி போய் ஜனனகால ஜாதகம் செவ்வாயை தொடுது. அது சொல்ல இப்படி தான் அந்த ஒரு பலன் எடுக்க முடியும். சரியா? சனியும் செவ்வாய்க்குமே ஆகாது. இப்படி தான் பலன் எடுக்க முடியும். இதை வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாற்றி நீங்கள் வந்து இந்த சனியை பற்றியுமே பேசுகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் தெரியாதவங்க தான் வந்து இந்த கோச்சார பலனை பற்றி டீட்டெயிலாக பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என் வாழ்க்கையில் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், அமைக்கலாம் எதுவுமே நடத்தலை. இது எப்படி செயல்படும் அப்படின்னா கோச்சார கிரக சனி பகவான் போய் ஜனனகால ஜாதக செவ்வாயை போய் தொடுது. புரியுதா? அவங்களுக்கும் மீனத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு. அப்போ தொடும்போது அப்போ மிகப்பெரிய பிரச்சனை சந்திச்சிடும். யுத்தங்கள் போரே வந்து இப்போ வேர்ல்டு லெவலில் நம்ம ஜாதகத்தை நம்ம கணிக்கும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியெல்லாம் சேர்க்கை வரும்போது தான் இப்போ வந்து ஈரான் அமெரிக்கா அதிலெல்லாம் போர் வந்ததெல்லாம் இது மாதிரிக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தெல்லாம் சந்திக்கிற சூழ்நிலை வந்து கண்டிப்பாக உங்களோட ஜாதகம் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க. ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல் நிறையா பேசுவோம். இது சார்ந்து இன்னமும் டீப்பாலாம் பேசணும் அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டே இருக்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன். யாரை பற்றி ஏதாவது டீட்டெயில் நீங்கள் வந்து நம்ம ஜாதகமாக இல்லை ஜோதிடமாக ஏதாவது கணிச்சு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அது சார்ந்து நம்ம கணிச்சு போடுவோம். நீங்கள் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்தாலும் சரி, என்னோட ஜோதிட நுணுக்கங்கள் வேறு, நான் பேச வர சப்ஜெக்டே வேறு. இது தெளிவாக காய்னவத்தம் கலைஞர் ஐயா ஜாதகம் படி வரைக்கும் நான் வந்து தெளிவாக கணிச்சு எப்பப்போலாம் முதலமைச்சர் ஆனார், எப்பப்போலாம் பிரச்சனை சந்திச்சார், இது எல்லாமே நான் கணிச்சு நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கடந்த காலத்தை நம்ம வந்து யோசித்து நம்ம ஒரு கணக்கு எடுக்கும்போது தான் நிகழ்காலம் வரும். இப்போ இவங்க ஜாதகம் உண்மையாங்கிறதுக்கெலாம் நான் எப்படி பார்க்க வந்தேன் அப்படின்னா இவங்க முதலமைச்சர் ஆனது, எம்எல்ஏ ஆனது, இதில் பிரச்சனை சந்திச்சது, இதெல்லாம் வந்து நான் கணக்கெடுத்து தான் வந்து இந்த ஜாதகம் வந்து உண்மை இருக்குது அப்படிங்கிறத உண்மைத்தன்மை இருந்தது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை கணக்கு எடுத்திருக்கேன். இது மாதிரி தான் 100% நடக்கும். ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயம் நம்ம அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.